வாடா. சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டியா? நான் மேரேஜ்க்கு தான் இன்னும் அப்பவே 1 மாசம் தான் டைம் சொன்னேன்டி. இருக்கு. டேய் லூசு. நான் பாட்டுக்கு இங்க பேசிட்டு இருக்கேன். நீ என்ன இழுச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. இங்க பாரு சம மேட்ரு. என் எக்ஸ் தான் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. என்னவா? அதாவது என்ன மாதிரி ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டாலாமா, என் கூடவே இருந்திருக்கணும்னு ஃபீல் பண்ணி மெசேஜ் போட்டிருக்கா. ஓ. பாரு எல்லாம் முடிஞ்சு போன பிறகுதான் தங்கத்தை தகரத்தை தங்கம்னே தெரிஞ்சுக்கிட்டா. சில்லி கேர்ள். சரி, அவ சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன சொன்ன அதுக்கு? சிக்மா ஃபார் லைஃப் ப்ரோ. 6 மணிக்கு மேல சூரியனும் பிரேக்கப்க்கு அப்புறம் இந்த ஆரியனும் திரும்ப வர மாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். சப்போஸ் அவ திரும்ப வந்துட்டானா என்ன பண்ணுவ? அதெல்லாம் வர மாட்டாடி. வந்தா வந்தா டேய் என்ன யோசிக்கிற? என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஓ, என்ன சொல்லலாம்னு வேற யோசிப்பியா நீ? ஏன்ச்சு போயிடு, அவ கூட போயிடு. ஏய், இப்ப நான் வேற என்னதாண்டி ஓ, சொல்றது? அது கூட நான் தான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்ல. ஏன் உனக்கா யோசிக்க தெரியாது? இந்த பசங்களே இப்படிதான். பொண்ணுங்க யோசிக்கிறது புரிஞ்சுக்கவே மாட்டானுங்க. ஏய், மூக்கு கீழே ஒண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, அது எதுக்கு வச்சிருக்க? வாயை தரன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ வேணாப்பா, என்னை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம் நீ. ஓடி லூசு. இந்து, என்ன? நமக்கு ஃபியூச்சர்ல பிறக்க போற குழந்தைக்கு என் எக்ஸ் பேர் வச்சா எப்படி இருக்கும்? டேய், அடுத்த வாரம் எதுவும் வேலை வச்சுக்காத. நீ வெட்டியா தான் இருப்ப, இருந்தாலும் வெட்டி வேலை எதுவும் வச்சுக்காத. நிறைய பர்ச்சேஸ் இருக்கு. அப்புறம் பட்ஜெட்ல இருந்து தேவையில்லாதெல்லாம் தூக்கிட்டேன். எதுக்கும் நீ செக் பண்ணிக்கோ. டேய், நான் இங்க பேசிட்டே இருக்கேன். என்னடா அங்க பாத்துட்டு இருக்க? டேய், என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க பாரு, அந்த பொண்ணு பார்க்க செம்ம சூப்பரா இருக்குல்ல. நீ முன்னாடி போய் பேச்சு குடிக்கிறேன், பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓ, அவ்ளோ நல்லா இருக்காளா? இல்லம்பியா நீ அங்க பாரு, நெத்தியில புடியோண்டு சந்தனம் வச்சிருக்கா. கண்டிப்பா மல்லுவா தான் இருக்கும். முடிய பாரு, என்னமா கருகருன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செம்பருத்தி எண்ணெய் தான் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். இது போக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்ல வடிவான ஒரு பெண். ஆனா என்ன, இந்த இயரிங் தான் மேட்ச் ஆகல. லிப்ஸ்டிக் கூட மேட்ச் ஆகல. கத்திரிப்பூ கலர்ல போட்டிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஆனி சில்லி ஏண்டா உனக்கு இவ்ளோ திமிரு இருந்தா ஏன் முன்னாடி அந்த பொண்ணோட சைஸ மெஷர் பண்ணிட்டு இருப்ப? குழப்பாயிடுச்சு உனக்கு. ஏன் கீழ இறங்கு. ஏன் எங்கடி போற? நான் பரமசிவம் என்ன பண்ற? ஏய், என்ன மறைக்கிற? ஏய், குடு. ஒண்ணுல காட்டு. ஐயோ, அதெல்லாம் நீ பாத்துடறி. டேட்டிங் ஆப். அட பாவி. தள்ளு. ஓ, அதெல்லாம் ஒண்ணுலடி. ஏய், இந்த பொண்ணு நல்லா இருக்கால? ஐயோ, அவ சுமாரா தான் இருக்கா. நீ விடு. நல்லா பாருடா. 5'4" ஹைட்னு போட்டுருக்கு. உனக்கு கரெக்ட்டான மேட்சா இருக்கும். அதுவும் இல்லாம கர்லி ஹேர் வேற. இந்த பரட்டைக்கு அந்த சுருட்டை கரெக்ட்டான காம்போ. அப்படிங்கற? டேய் 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 டேய், அங்க பாருடா. அங்க அந்த சென்டர் பொண்ணு நல்லா இருக்கால? இல்ல. நான் என்ன பண்றேன், முன்னாடி போய் பேச்சு போடுறேன். நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஏய், என்னோட எல்லா ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸையும் நான் மாமா மாமான்னு தாண்டி கூப்பிடுறேன். இத்தனை நாள் உன்னை ஏண்டி எனக்கு மாமான்னு கூப்பிடணும்னு தோணல. இன்னிலேருந்து நீ தாண்டா எனக்கு மாமா. தலை எழுத்து வந்து தொலை. உன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறது என்னென்ன கருமத்தெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஷிட். ஆமா. ஹலோ ஹலோ, டேய், எங்கடா இருக்க? உன் மனசுல மச்சான். டேய், இன்னொரு மூவி ரெஃபரன்ஸ் இருக்காத, நானே வரேன். என்னடா டீ சாப்பிட்றியா? வேணா, நீ காசு கேட்ப. சரி. அப்பா டேய், காது வலிக்குதுடா, காது வலிக்குதுடா. புரியுது, சின்னஞ்சிருச்சுங்க அப்படிதான் இருப்பீங்க. இதெல்லாமலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருப்ப. அடிச்சேன்னு வெய்யி. ஏண்டா, நானே அவ சும்மா சும்மா திட்டிட்டு இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் அடிச்சிட்டு இருக்கான்னு உங்ககிட்ட சொல்லான்னு வந்தா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. அடிக்கிறாளா?
அப்படி என்னாச்சு? ஏய் நான் ஒண்ணுமே பண்ணலடா, எப்பவும் போலதான் இருக்கேன். ஆனா என்ன பார்த்தாலே திட்டுறா, அடிக்கிறா. என்ன பார்த்தாலே ஏதோ வெறியான மாதிரி ஆயிடுறாடா. ஏன்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது என்ன பண்றோமோ அதான்டா இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம 3 பேர் சேர்ந்து எத்தனை பொண்ணுங்களை சைட் அடிச்சிருப்போம். அதே இப்ப பண்ணா அடிக்க வராடா. You guys are getting into the marriage zone. அவங்க எது பண்ணாலும் தப்பு இல்லை, ஆனா நீ எது பண்ணாலும் தப்பு. அவங்க ஒரு இடத்துக்கு லேட்டா வருவாங்க, ஆனா நீ அந்த இடத்துக்கு 5 நிமிஷம் முன்னாடியே போகணும். அவங்க ஒருத்தங்களை பாருன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ பார்க்க கூடாது. அதே மாதிரி அவங்க ஒருத்தங்களை பார்க்காதன்னு சொல்லுவாங்க, அப்பவும் நீ அவங்கள பார்க்க கூடாது. அவங்க ஒரு விஷயத்துக்கு உன் மேல கோவப்படுவாங்க, ஆனா அதே விஷயத்துக்கு நீ அவங்க மேல கோவப்பட முடியாது. புரியுதோ? ஏய் ஆளே இல்லாத நீ எப்படிடா இப்படி அடுக்கடுக்கா பேசிக்கிட்டு இருக்க? 75 வருஷ தமிழ் சினிமால எல்லா ஹீரோயினோட கேரக்டருமே இதான். நான் டீ வேணான்னு சொன்னேன்ல, அது உனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. எடுத்து மூஞ்சில ஊத்தி இருப்பேன் பாத்துக்க. ஏண்டா அவளாவது மனசுல நினைக்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இனிமேல் அட்வைஸ் பண்றேன்னு ஏதாவது கிளம்புன செருப்பு பிஞ்சுக்கும் பாத்துக்க. சரி நானே டீ வாங்கி தரேன். ஹலோ, என்னது தண்ணி கேன் போடுறவன் எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்கறான்? ஏய் தமிழர்கள் நம்ம திரண்டு வந்து அவன் மிரண்டு தாண்டி ஆகணும். நானே வந்து போட்டுக்கிறேன்னு சொல்லு. எப்படி இருந்த மனுஷன் இப்படி தாண்டா ஒவ்வொரு இன்டர்வியூவா மாறி மாறி போய் மொக்க வாங்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் என்ன பண்ண போறேன்னே தெரிலடா. லைஃப்ல முன்னேறக்கு ஒரே வழிதான், அது பிசினஸ் தான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஏய் கொன்றுவேன், பேசாம இரு. என்னடா இந்த பக்கம்? அதுவா, அவங்க அப்பா இல்லைன்னு சொன்னா அதான் நாய்ஸ் பொல்யூஷன் கம்மியா இருக்குமேனு வந்தேன். அதான் யோன்ட்டால. அப்புறம் என்ன சொல்றான் இவன்? அவரா, அதான் 2 நாள்ல அவருக்கு இன்டர்வியூ வருதுல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. சார் இங்கெல்லாம் நல்லா பேசுவாரு, இன்டர்வியூல ஹெச்ஆரை பார்த்தோன்னே சொதப்புவாரு நல்லா. ஹெச்ஆர் என்ன இவ்வளவு மாதிரி தொண பேசிட்டு இருப்பான்? அந்த ஆள் அறிவா பேசுவாப்ல. சரி நீ ஏதாவது சாப்பிடுறியா? ஏய் வேணாம். டேய் இப்படிதான்டா போன வாரம் குலாப் ஜாமுன் செய்யறேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா உருட்டி வச்சிருந்தா. எங்க அப்பா பார்த்துட்டு யாரா நடு வீட்டுல கூழாக்கல்ல உருட்டி வச்சிருக்கேன்னு பார்த்து தூக்கி போட்டாரா. தூக்கி போட்ட குலாப் ஜாமுனு ஒரு சொர்ணாய் மேல பட்டு அது மண்டை உடைச்சு செத்து போச்சுரா. எதுக்கு வேலைக்கா இன்டர்வியூல இன்னும் செலக்ட் ஆகலையே? இப்ப புரியாது, அடுத்து நடக்க போற சம்பவம். என்ன சம்பவம்? நான் போனாதான் புரியும். அப்ப போயிரு. ஆரைத்தி ஐயோ இந்து, ஐயோ சாரி. நீ ஏன்டி பாயில எந்திரிச்சு வந்த? நீ ஏதோ சம்பவம் பண்ண போறியாமே? நல்லா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு போயிட்டான். ஏய் என்னடி கோவமா இருக்கியா? ஓ இப்ப நான் கோவமா இருக்கேன், அது கூட உனக்கு தெரியாது அப்படிதானே? உன் மூஞ்சில நீ ஏன் கோவமா இருக்கன்னு எழுதல, நீ ஏன் சொல்லிடு. அவன் கூட சேர்ந்து இப்படி என்ன ஓட்டிட்டு இருக்க, அறிவில்ல? ஏய் இத்தனை வருஷமா நாங்க 2 பேர் தாண்டி உன்னை கலாச்சிட்டு இருக்கோம். அப்ப நீயும் அவனும் ஒண்ணா? அப்ப ஏதோ எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற, நீ கட்டிக்க போற பொண்ணை இப்படிதான் உன் ஃப்ரெண்ட் முன்னாடி விட்டு கொடுப்பியா? ஏய் அப்படிலாம் இல்லடி. வேற எப்படி? கொஞ்சமாவது சூடு சொன்ன இருக்காடா உனக்கு? என் மூஞ்சில முழிச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மூஞ்சி முகரையும் சீ போ. என்ன இந்த கிளி கிளிக்கிறா? பாவண்டா, கல்யாணம் ஆனவங்களா எப்படா டெய்லி திட்டு வாங்குறீங்க? என்னடா என்ன படிச்சிட்டு இருக்க? அதுவா, நாளைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, அதுக்கு பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பானுங்களாமா. அதுக்கு தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இதை மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறேன்னே தெரில. பிளட் ரிலேஷன் கொஸ்டின் தானே? குடு, இங்க குடு. என்ன கேட்டிருக்காங்க? How is the woman related to யாரு? ரமேஷ். இப்போ நீ தான் ரமேஷ், ஓகேயா? இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஆனா நம்மள எப்படி ட்ரிக் பண்ணி கேட்டிருக்காங்க பாத்தியா?
வைஃப் தான் கரெக்டா? டேய் கவனி. இந்து ம்? அழகா இருக்கு. லூசு, புரியலனா இன்னொரு தடவை கேளு, சொல்லி தரேன். அதுக்கு இப்படி ஐஸ் வச்சிட்டு இருக்க லூஸ் மாதிரி? புடி. சமத்தா படிக்கணும், சரியா? ஹலோ, எங்கடி இருக்க? இங்கதான்டா வீட்ல. நீ இன்டர்வியூ எப்படி பண்ண? ஓகேயா? அது வந்து என்ன மறுபடியும் புட்டுக்குச்சா? சரி விடு, நீ வா, நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் நேர்ல வரியா? சரி, எங்க? நம்ம ஸ்பாட்டுக்கு தான். வா. வரேன். என்னடா உம்முன்னு வச்சுட்டு வர மூஞ்ச? மறுபடியும் புட்டுக்குச்சா? செலக்ட் ஆயிட்டேன். ஏய் சூப்பர்ரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். அதுக்கே இப்படி உருன்னு இருக்க? கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்றது. அதுக்கு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. என்ன பயம்? ஜாப் தானே, அதெல்லாம் நீ ஈஸியா டேக்கிள் பண்ணிடுவ. ஜாபை நினச்சில்ல, நம்மளை நினச்சி. நம்மள நினைச்சு என்ன பயம்? நீ கவனிக்கிறியா என்னன்னு தெரில, ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்ம கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஊரில் இருக்கிற எல்லா முள்ள மாதிரி தனம் பண்ணிட்டு முதல்ல உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவேன், என்னை எப்படியாவது இதுலேருந்து காப்பாத்துறீன்னு. ஆனால் என்றைக்கு நம்ம கல்யாண பேச்சு எடுத்தாங்களோ அன்னையிலேருந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற, நான் என்ன பண்ணாலும் சந்தேகப்படுற. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கே என் ஃப்ரெண்டை தொலைச்சிடணும்னு பயமாக இருக்குது. 1-2 நாள்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவன் கூட ஒரு வாழ்க்கையே இருக்குது. கோவப்பட தான் செய்கிறேன், உன்னை விட்டுட்டு போயிடுறேன் கோச்சிக்கிட்டு. ஆனால் திரும்ப உன்கிட்ட தானே வரேன். நீ ஏன் அதை சந்தேகம்னு நினைக்கிற? உன் மேலே ஒரு உரிமை, மேபி கொஞ்சம் பொசசிவ்னஸ்னு வச்சுக்கோ. ஏன் உன் மேலே எனக்கு எப்பயுமே சந்தேகம் வராது. அண்ட் பை த வே, சைட் சிக் வச்சு மெயின்டைன் பண்ணுற அளவுக்குலாம் நீ திறமைசாலி இல்லை. உனக்கு புரிய வைக்கிறது கஷ்டம்தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். புரிய வச்ச வாழ்க்கையை நடத்திடுவேங்கிற? ஏன் வேற ஆப்ஷன் இருக்குன்ற? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நரிக்குட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். இந்த லிஸ்ட்ல எழுதி இருக்கதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துரு. என்ன நூடுல்ஸ் கிரீம் பிஸ்கெட்ல எழுதவே இல்லை? உனக்கு அது மட்டும் தான் குறைச்சல். எழுதி இருக்கதெல்லாம் போய் வாங்கிட்டு வாடா. அத்தை மகளே ரேணு, ரேணு வாயன் போய் மளிகை சாமான் வாங்கிடலாம். முடியாது, நீ போயிட்டு வா, எனக்கு படிக்க நிறையா இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் 219 இன்டர்வியூ கூட்டு போயிருக்கேன், 1ல கூட செலக்ட் ஆனது இல்லை.